கேமர்ஸ் இந்த டைம் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கோம். சப்போஸ் பிஆர்ஆர் சீசன் வந்துடுச்சு. சீசன் வந்து ஆல்ரெடி மே 3க்கு வந்துடுச்சு. நான் இப்போ ஆடிட்டுருக்கேன். என்ன சேலஞ்ச்னால் இந்த சீசன் முடிவுறதுக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டருக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு நான் கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறேன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறேன். பார்ப்போம் கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறோமா இல்லையான்னு. மே 3க்கு வந்துச்சுன்னா மே 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இன்றைக்கி டேட் 11 டோட்டல் 9 days ஆகிருக்கு. 9 daysல நான் 3 days ஆடி இருக்க மாட்டேன். 9ல் 3 போச்சு 6 days 6 days ஆடி இருக்கேன். அதுவும் கீழே ஆடல. இன்னிலேருந்து கொஞ்சம் சீரியஸாக ஆடுவேன். இப்போது நான் வந்துட்டு ஹீரோயிக் 5ல் இருக்கேன். ஹீரோயிக் 5ல் ஸ்கோர் வந்துட்டு அதிலே பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் சேலஞ்ச். கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறோம். இந்த சீசன் முடிவு பிடிக்கும். கிராண்ட் மாஸ்டரில் எவ்வளோ பிளேஸ்மெண்ட் எடுப்போம்னு தெரியாது. கிராண்ட் மாஸ்டருக்கு போய் ஆகணும். அதுதான் சேலஞ்ச். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க. இப்போது ஹீரோ 5ல் 5734 இருக்கேன். அவ்வளோதான். இந்த சேனலை பார்க்கணுமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். சென்ட்ரல் ஒரு டைம் ஸ்கோர் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு. அவ்வளோதான். பார்த்தேன் பாருங்க.